அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் சிறப்பான ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். உறவுகள் திடீர்னு முறிந்து விட்டது, என் அன்புக்குரியவர் என் பாசத்திற்கு உரியவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அல்லது வேறொருத்தர் கூட பழக ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லது திடீர்னு எங்களுடைய காதலை முறிச்சுக்கிட்டு வீட்டில் பார்க்குற பெண்ணையோ ஆணையோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறவங்க, அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்டு தான் நடப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வசிய முறை ஒரு வரப்பிரசாதம். ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க மனசை மாற்றி அவங்க மனசை கெடுத்து உங்கள்கிட்டருந்து பிரிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபரை எப்படி மறுபடியும் உங்கள்கிட்ட வழிக்கு கொண்டு வராது? இது சில பேருக்கு தெரியாமல் அவசரப்பட்டுருப்பாங்க, பெண்ணோ ஆணோ. அவங்க இதை கையாளலாம். நிச்சயமாக ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வரைய போகிற எந்திரத்தை காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது வரையணும். வீக் டேஸில் போனாலும் வரையலாம். டைமும் காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வரைஞ்சிருங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். எளிமையான அவசிய முறை, சக்தி வாய்ந்தது, நல்ல பலனை தரக்கூடியது. ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க. ஒயிட் கலர் பேப்பர், பிளாக் கலர் பேனாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி 786 இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் கோடு போட்டு ஃபஸ்ட்டு 786 போட்டு முடிச்சப்புறம் 5 7 3 4 9 2 1 ரைட்லேருந்து லெஃப்ட்டு. இங்கே 1 2 9 4 3 7 5 இந்த மாதிரி ஃபில் பண்ணோம். இங்கே ஃபில் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்கள் பெயர் இந்த இடத்துல வரணும். உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே நீங்கள் விரும்பும் அவருடைய பெயரை போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் ஹவ்வா இப்படி போடுங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு டேப்பு அல்லது நூலாலேயும் சுற்றிடுங்க. நல்லா சுற்றி 4 பக்கம் சுற்றி ஒரு அடிக்கு நூல் விட்டு பெரிய செடியிலையோ மரத்துலேயோ பழம் காய்க்கிற மரமோ அல்லது பூ பூக்கிற செடியிலையோ இதை மாட்டி தொங்க விட்டுருங்க. நல்லா காற்றுல ஆற மாதிரி தொங்க விட்டுருங்க. இன்னி 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். எங்கே இருந்தாலும் உங்களை தொடர்பு கொள்வாங்க. அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. பிளாக் பண்ணியிருந்தாங்கனாக்கா பிளாக்கெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட வர்றதுக்கோ பேசுறதுக்கோ வாய்ப்புகள் மிக அதிகம். ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றியை உறுதியாக தரக்கூடியது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே வீக் டேஸில் போனாலும் பண்ணலாம். நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, பயன்படுத்தலாம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.